சற்று நேரத்தில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க உள்ளது. நாடாளுமன்ற கூட்டத்தில் உரையாற்ற சேரட் பண்டியில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு வருகை புரிந்திருக்கிறார். நாடாளுமன்ற கூட்டத்தில் உரையாற்ற சேரட் பண்டியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வருகை புரிந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் கணபதி நம்மோடு இணைந்திருக்கிறார். கணபதி, இன்னும் சற்று நேரத்தில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க உள்ளது. பொருளாதார ஆய்வறிக்கையும் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இன்றைய நிகழ்ச்சி நிரல் குறித்து சொல்லுங்க. நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. 2025ஆம் வருடத்தின் முதல் கூட்டத்தொடர் என்பதனால் குடியரசுத் தலைவர் உரையுடன் இந்த கூட்டத்தொடர் தொடங்குகிறது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்களின் கூட்டத்திலே உரையாற்ற இருக்கிறார். மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்ற பிறகு அவரது அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள், இந்த அரசின் திட்டங்கள், இந்த அரசின் 10 வருட சாதனை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து அவர் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து நாளை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. அதற்கு முன்பாக இன்று குடியரசுத் தலைவர் உரைக்கு பிறகு எக்கனாமிக் சர்வே என அழைக்கப்படும் பொருளாதார ஆய்வு அறிக்கை தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. அதிலே இந்திய பொருளாதாரத்தின் தற்போதைய நிலவரம், அடுத்தபடியாக சீர்திருத்தங்கள் மூலமாக வளர்ச்சியை ஊக்கப்படுத்துவதற்கும், வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பதற்கும், பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கும் என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், அதே சமயத்திலே நடுத்தர மற்றும் ஏழை மக்களுக்கு கூடுதல் வாங்கும் சக்தியை அளிக்கும் அளவுக்கு, அதாவது நுகரும் சக்தியை அதிகரிக்கும் வகையிலே என்னென்ன நடவடிக்கைகள், சலுகைகள் அளிக்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் கோடிட்டு காட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான அறிவிப்புகள் நாளை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தனது நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்யும் போது அதிலே விரிவாக அளிக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 6 நிதிநிலை அறிக்கைகள் மற்றும் 2 இடைக்கால நிதிநிலை அறிக்கைகள் தாக்கல் செய்திருக்கிறார். ஆகவே நாளை அவர் தாக்கல் செய்ய இருக்கும் பட்ஜெட் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்க்கப்படுகிறது. இதிலே நடுத்தர மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு என்ன சலுகைகள் வழங்கப்படும், வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க, தொழில் வளர்ச்சி, குறிப்பாக உற்பத்தி துறையை ஊக்குவிக்க என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதெல்லாம் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. அதற்கெல்லாம் முன்பாகத்தான் தற்போது குடியரசுத் தலைவர் உரை தொடங்க இருக்கிறது. அதற்கு முன்பாக பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்ற வளாகத்திலே பேசி எதிர்க்கட்சிகள் சுமூகமாக கூட்டத்தொடரை நடத்த வேண்டும், ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் மூலமாக மக்கள் நலனுக்கு நாம் பாடுபட வேண்டும் என மீண்டும் ஒருவரை வலியுறுத்தியிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் மிகவும் பரபரப்பான சூழ்நிலையிலே நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இன்னும் சற்று நேரத்தில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி முன்பாக செய்தியாளர்களை சந்தித்த போது பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஏராளமான மசோதாக்கள் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். முக்கியமாக அனைவருக்குமான திட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறும் எனவும் அவர் கூறியிருந்தார். என்ன மாதிரியான திட்டங்களை நம்ம எதிர்பார்க்கலாம் கணபதி? நரேந்திர மோடி அரசு தொடர்ச்சியாக மகளிருக்கான திட்டங்கள், இளைஞர்களுக்கான திட்டங்கள், விவசாயிகளுக்கான திட்டங்கள் மற்றும் கிராமப்புற மக்களுக்கான திட்டங்கள் என பல வகையான திட்டங்களை தொடர்ச்சியாக அறிமுகப்படுத்தி வருகிறது. சிறு குறு வியாபாரிகளுக்கு சலுகை வட்டியிலே கடன் அளிப்பது, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கூடுதல் நிதி அளிப்பது போன்ற நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டு வருகின்றன. இதை தவிர சூரிய ஒளி மின்சாரத்தை பரப்புவதற்காக அதற்கு மானியம் அளிப்பது, அதே போலவே மக்கள் வீடுகளை கட்டுவதற்கு மானியம் அளிப்பது போன்ற பல்வேறு விதமான சலுகைகளும் தொடர்ச்சியாக அளிக்கப்பட்டு வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக 3வது முறையாக நரேந்திர மோடி அரசு தற்போது பொறுப்பேற்று அதிகாரம் 1 வருடம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலை முதல் வருடத்திலே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சென்ற வருட நிதிநிலை அறிக்கையின் தொடர்ச்சியாக எந்தெந்த திட்டங்களுக்கு கூடுதல் ஒதுக்கீடு செய்வார், குறிப்பாக கிராமப்புற மக்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களுக்கு கூடுதல் ஒதுக்கீடு செய்யப்படுமா, ரயில்வே மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு கூடுதல் ஒதுக்கீடுகள் செய்யப்படுமா என்பதெல்லாம் மிகவும் உன்னிப்பாக பார்க்கப்படுகிறது. அதை தவிர நீங்கள் சொன்னது போல இந்த கூட்டத்தொடரிலே பல்வேறு மசோதாக்கள் மீதான விவாதங்களும் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக சர்ச்சைக்குரிய வக்ஃப் மசோதா, இதை தவிர ஏற்கனவே தற்போது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கும் ஒரு நாடு ஒரு தேர்தல் திட்டம் தொடர்பான மசோதா போன்ற பல்வேறு மசோதாக்கள் இருக்கின்றன. பட்ஜெட் கூட்டத்தொடர் 2
பகுதிகளாக நடைபெற இருக்கிறது. முதல் பகுதியிலே குடியரசுத் தலைவர் உரை, பொருளாதார ஆய்வறிக்கை மற்றும் பட்ஜெட், அதைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதம் என நடைபெற இருக்கிறது. பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது பகுதியிலே பட்ஜெட்டிலே ஒவ்வொரு துறைக்கும் என்னென்ன நிதி ஒதுக்கப்படுகிறது என்பது தொடர்பான விரிவான விவாதங்கள் நடைபெற இருக்கின்றன. ஆகவே ஏப்ரல் 7ஆம் தேதி வரை இந்த கூட்டத்தொடர் நடைபெற இருக்கிறது. அதற்கிடையே பல்வேறு விதமான காரசாரமான விவாதங்கள் நடைபெறும் என நாம் எதிர்பார்க்கலாம். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி. நாடாளுமன்ற கூட்டத்தில் இன்னும் சற்று நேரத்தில் நாடாளுமன்ற பட்ஜெட் தொடர் தொடங்க உள்ளது. அதற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வருகை புரிந்து கொண்டிருக்கிறார். நேரலை காட்சிகள் வாயிலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.